ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் ஓடிஐ மேட்சை வெற்றி பெற்று நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு மிகப்பெரிய அடித்தளம் போட்டுள்ள நம்மளுடைய இந்திய அணி. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதில் இந்த ஒரு ஓடிஐ சீரியஸ் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்றே ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டாரு. இந்த மேட்ச்சில் நாங்கள் பண்ண போகிற மூவ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான விஷயங்களை தான் நாங்கள் இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் அவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னா 2-3 விஷயங்கள் பண்ணாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க. அதில் அவங்க பேட்டிங் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் நாங்களுமே பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி டாஸ் ஃபேக்டர் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போனாங்க. ஃபில் சால்ட், பென் டக்கெட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா T20 சீரியஸில் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டான பிளேயர்ஸாக தெரியலை. பட் ஆனால் இந்த ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளேயர்ஸ் எப்படி பேட்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் இருந்துச்சு. எஸ்பெஷலி நமக்கு 2 டெபியூட்டன்ஸ் இருந்தாங்க. ஒன்று எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், இன்னொன்று ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் எல்லாம் போட்டு பிரிச்செடுத்துட்டாங்க 2 பேருமே. டெபியூட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் அதிக ரன்ஸ் கொடுத்த பிளேயர் ஹர்ஷித் ராணா தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே ஹர்ஷித் ராணாவோட மொமெண்டத்தை அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இதிலிருந்து எப்படி மீண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடமே இருந்தது. பட் ஆனால் ஃபில் சால்ட் ரன் அவுட் ஆகிருப்பார். ஃபில் சால்ட் ரன் அவுட் ஆனவுடனே யார் அவரை போட்டு பொழந்தாங்களோ அவரையே தலைவர் 2 டெபியூட்டன்ஸும் சேர்ந்து விக்கெட் எடுத்திருப்பாங்க. நம்மளுடைய பென் டக்கெட்டோட விக்கெட்டை ஹர்ஷித் ராணா பவுலிங்கில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் கேட்ச் பண்ணி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத முடிச்சு விட்ருப்பாங்க. ஹர்ஷித் ராணா பென் டக்கெட்டோட விக்கெட் எடுத்ததோட மட்டும் இல்லை, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரி ப்ரூக் இறங்கியிருப்பார். ஃபில் சால்ட் அவுட் ஆனவுடனே ஜோ ரூட் வந்திருப்பார். இவர் அவுட் ஆனவுடனே, அதாவது பென் டக்கெட் அவுட் ஆனவுடனே ஹாரி ப்ரூக் வந்திருப்பார். அவரையும் ரன்கள் எதுவும் அதாவது 0 ரன்ஸ்லேயே அவரோட விக்கெட்டை எடுத்து டெபூனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்தது ஜோ ரூட்டும் அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் சோபிக்க தவறி அந்த இடத்துல அவுட் ஆக பட்லர் அண்ட் ஜேக்கப் பெத்தாலோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ப்ரெஷர் இருந்தது. பட்லர் நமக்கே தெரியும் T20லேருந்தே அவர் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஓடிஐலையும் பர்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்னு. பட் ஆனால் ஜேக்கப் பெத்தால் அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மராக பிபிஎல்ல இருந்தே இல்லை. பிபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் அடிப்பார், அதுக்கப்புறம் அடிக்க மாட்டார். ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சீசன் மாதிரி தான் இந்த பிபிஎல் சீசன் இருந்தது. இந்த T20 சீரியஸும் அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக கிராப் பண்ணிட்டாரு. கரெக்டாக பட்லர், ஜேக்கப் பெத்தால் 2 பேருமே 50 அப்படிங்கிறத போட்டு டோட்டலி சுருண்டு கடந்த நம்மளுடைய இங்கிலாண்டோட அந்த ரன் ரேட்டை கொஞ்சம் மீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறமா கீழே லோயர் டவுன் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு குட்டி கேமியோ 3 பவுண்டரி ஒரு 6 போட்டு அடிச்சு வேறு லெவலில் சின்ன கேமியோ ஆடிருப்பார். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க நம்மளோட இந்தியன் பவுலர்ஸில். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டு, நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் ஹாலு, ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து மாஸ் காட்டினதோட வெறும் 248 ரன்னுக்கு அந்த இடத்துல டீம் இங்கிலாந்து ஆல் அவுட் ஆவாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா கம்பேக் மேட்ச்சில் நம்மளுடைய ஷமி ஒரு விக்கெட்டையும் எடுத்திருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு மிகப்பெரிய பவுலிங் லைனப்பாக இப்போ நம்ம தெரிகிறோம். அண்ட் இந்த மேட்ச்சில் விராட் கோலி கிடையாது. அதனால் பேட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு குட்டி பதட்டம் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி இல்லாத இந்த ஒரு பேட்டிங் யூனிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலி நம்மளுடைய ரோஹித் சர்மா, எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டான பேட்டர்ஸ். டெஸ்ட்டில் அவங்க ஆல்ரெடி ஓப்பனிங் காம்பினேஷனாக இருந்திருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா டெபு அப்படிங்கிறது எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கு ஒரு ரீசன் அந்த இடத்துல இன்றைக்கி நம்மளுடைய கிங் கோலி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரோஹித் சர்மா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை நான் வச்சுருந்தேன். ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனில் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடி சூப்பராக ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆடி வச்சிருந்தாரு. பட் ஆனால் ரொம்ப சீப்பாக பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. 3 பவுண்டரி அடித்ததோட நம்மளோட எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அந்த இடத்துல அவுட் ஆக அடுத்தது பெரிய ஷாட்டுக்கு போகிற முயற்சி கூட இல்லை. டோட்டலி பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆயிடுவார். ரோஹித் சர்மாவோட இன்டர்நேஷனல் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை கமெண்ட்ரியில் கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே சம்பவமே ஆரம்பிக்கும். சுப்மன் கில் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ஜோடி சேர்ந்து
போட்டு பொலன்னு இங்கிலாண்டோட பவுலர்ஸை பொழந்து விட்ருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வெறித்தனமான பேட்டிங்கு. ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் அந்த இடத்துல வந்து 31 பால் 50 அடித்து அவருடைய ஓடிஐ கரியரில் வந்துட்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 ரீச் பண்ணி அவருடைய கம்பேக்கை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. சுப்மன் கில்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படிங்கிறத அடித்து சாலிடாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நாக்கு கொடுத்துருப்பாங்க. சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு இது வந்து கம்பேக் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. 2 பேருமே நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு 50 அடித்ததோட செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணுவார்னு நினச்சி ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன உடனே ஒரு ஷாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தார் கம்பீர். நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சொன்னதோட ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே தான் நடந்தது. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அக்ஷர் பட்டேலுக்கு ப்ரமோஷன் கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்காக ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன உடனே சுப்மன் கில்லோட பேரப் வந்துட்டு அக்ஷர் பட்டேலை பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேலும் அவருடைய பங்குக்கு வந்து நீட்டாக ஆடி 50 அடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, 80 ரனில் இருக்கும்போது டீம் வின் பண்ணுறதுக்கு 28 ரன் தான் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சுப்மன் கில்க்கு கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாருன்னா ஸோ அவர் அடிச்சிருப்பார். பட் ஆனால் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் தவறிடுச்சு. அவர் அவுட் ஆக அடுத்தது வந்துட்டு தேவையில்லாமல் வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆக ஸோ அதே நேரம் வந்துட்டு செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்த சுப்மன் கில்லும் அவுட் ஆக என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பாக இருந்தது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ஜடேஜாவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து 10 ஓவர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை மிச்சம் வச்சு அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க நம்மளுடைய டீம் இந்தியா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டீம் இந்தியா வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ஃபஸ்ட் ஓடிஐயோட வெற்றியோட ஸோ இந்த ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிப்பரேஷனும் ரொம்ப சூப்பராக ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட்டான மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஃபேவரட்டான மொமெண்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஓவரில் 2 சிக்ஸர் 1 பார்க்கப்படுவார். அது என்னோட ஃபேவரட்டான மொமெண்ட்டாக இருந்தது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.